ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கொலுசு வந்து பர்விஷோட கொலுசு. அவனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்து நான் ஆசையாக எடுத்து போட்ட கொலுசு. அது வந்து எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. எடுத்து 3 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் இந்த கொலுசை வந்து கரிச்சிட்டி கலரில் ஆக்கி வச்சுருக்கான் பர்விஷ். இந்த கொலுசை வந்து நான் எப்படி வந்து புது கொலுசாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கொலுசை வந்து தண்ணியில் வந்து நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு, நான் வந்து பாட்டில் டவ் ஷாம்பு வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஒரு ரூபா பேக்கெட் ஷாம்பு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு அரை ஷாம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வந்து நுர வர மாதிரி நல்லா இப்படி வந்து கொலுசை வச்சு சுற்றணும். சுற்றிட்டு அப்புறம் வந்து ஷர்ப்பு, உங்கள்கிட்ட எந்த ஷர்ப்பு இருக்கோ அந்த ஷர்ப்லேயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நான் அதை ஊற வச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வந்து பார்த்தேன், தண்ணியோட கலரே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருந்துச்சி. ஃபுல்லாக பிளாக் கலராக இருந்துச்சு. சரி, கொலுசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொலுசு வந்து கொஞ்சம் அழுக்கு போயிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்து ப்ரஷ்ஷில் வந்து இந்த ஷாம்பை தொட்டு நம்ம கொலுசோட 2 பக்கமும் வந்து கொஞ்சமாக வந்து தேய்க்கணும். ரொம்பலாம் நம்ம தேய்க்கணும் அப்படின்ல, லைட்டாக தேய்ச்சா போதும். கொலுசு வந்து தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன், இன்னும் வந்து வெள்ளையாகலை, கருப்பாக தான் இருந்துச்சு. அதனால் நான் மறுபடியும் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி கொலுசை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தேன். தண்ணி கலர் அதே மாதிரி கருப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் கொலுசு வந்து கொஞ்சம் வந்து வெள்ளையாக இருந்துச்சு. பாருங்கள், முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். நல்லாவே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. ஆனால் இந்த வெள்ளை பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் ஆகணும். மறுபடியும் வந்து நான் கொலுசில் வந்து 2 பக்கமும் நல்லா வந்து ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இன்னும் இந்த கொலுசு வந்து வெள்ளையாகலை. முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் தான் அழுக்கு போயிருக்கு. ஆனால் உள்ளே வந்து அழுக்கெல்லாம் நிறைய அப்படியே தான் இருக்குது. எனக்கு டவுட் வந்துருச்சு, கடைக்காரங்க வந்து வெள்ளி கொலுசு தான் கொடுத்தாங்களா இல்லைனா பித்தளை கொலுசு வெள்ளி கொலுசுன்னு மாற்றி கொடுத்துட்டாங்களா எனக்கு தெரில. அப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, வெள்ளி கொலுசா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து செவுத்தில் வந்து கிழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கருப்பு கலரில் வருமா, கோடு மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த வெள்ளி கொலுசை வந்து நான் வந்து செவுத்தில் வந்து லைட்டாக கோடு போட்டேன். அது வந்து கருப்பு கலர் வந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு இரும்பு கம்பி எடுத்து அதையும் கிழிச்சு பார்த்தேன். அது வந்து அப்படி கருப்பு கலரில் வரல, வெள்ளையாக தான் இருந்துச்சு. ஆனால் கடையிலலாம் வெள்ளி கொலுசா எப்படி இல்லை பித்தளை கொலுசா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணாங்கன்னு தெரியாது. இது அம்மா சொன்னது, நான் செஞ்சு பார்த்தேன், அதேமாரி தான் இருந்துச்சு. சரி, அப்போ நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அப்போ வெள்ளி கொலுசு தான், இவன் தான் வந்து ரொம்ப அழுக்காக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வேறு மெத்தட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வேறு மெத்தட் ட்ரை பண்ணேன். இந்த மெத்தடில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த கொலுசை வந்து அந்த தண்ணிக்குள்ளே போடணும். போட்டுட்டு அப்புறம் நான் ஷாம்பு அப்புறம் பேக்கிங் சோடா இது 2 ஆட் பண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது அது பொங்கி வரும். நம்ம வந்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த கொலுசை வந்து ஒரு கப்பில் எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை பார்க்குறேன், அதில் வந்து கலராக என்னமோ மிதக்குது. நான் சர்ஃபு போடவே இல்லையே, எப்படின்னு பார்த்தா அந்த கொலுசில் இருந்த கலர் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிட்டு. சரி, கொலுசு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்.
புது கொலுசு மாதிரி அப்படியே இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படிடா கரிச்சட்டி கலரில் இருந்த கொலுசு இப்படி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாயிடுச்சேன்ட்டு. ஆனால் என்ன, அந்த கொலுசுலேருந்து கலர் இல்லை, பெயிண்ட் எல்லாமே போயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. நான் வந்து கொதிக்க வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டு நினைக்கிறேன், அது வந்து கலர் மாறவே மாட்டேங்குது, நல்ல வெள்ளையாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கொலுசுலேருந்து பெயிண்ட் கலர் எல்லாருமே போயிடுச்சு. ஆனால் பர்வேஷ் காலில் போட்டதுக்கப்புறமா புது கொலுசு காலில் போட்டால் எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும், அதே மாதிரி புதுசாக அப்படியே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கொலுசு வந்து கருத்து இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.